ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க மிஸ்ஸஸ் ஹிமா ஜெயக்குமா பேசுறேன். வெல்கம் டு மை ஏசிஏ ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ இன்னைக்கு வந்து மண்டே. ஸோ நம்மளுக்கு லார்ட் சிவா நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில சில பிரச்சனைகள் எல்லாமே வரும். அந்த சில சில பிரச்சனைகள் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட எபிலிட்டி எப்படி இருக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு உங்களால முடியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்ல, இந்த சேம் டைம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது கிரியேட் ஆகுது அப்படின்னு சொன்னா சைலண்டா இருங்க நீங்க. ஸோ உங்களோட சொல்லுவாங்கல்ல, நீ பேசாம இருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும், இன்னும் இப்போ நீ பேசினாதான் இவ்வளவு பெருசா வந்திருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் தட் ஒன். ஸோ நிறைய இடத்துல வந்து ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீங்க அமைதியா இருக்கீங்க, சைலண்டா இருக்கீங்க, நல்லா சுச்சுவேஷன் வந்து ஈஸியா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களால சால்வ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கு, அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சாலும் லார்ட் சிவா வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு பக்கத்துல இருந்து உங்களுக்கு பிளஸ் பண்றாங்க. எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க பாருங்க. சோ உங்களுக்கு வந்து கை வந்து ஃபுல்லா தண்ணியில மூழ்கிட்டீங்க, பட் ஸ்டில் ஹிஸ் கிவிங் ஹிஸ் ஹேண்ட். ஸோ உங்களோட கை கொடுத்து உங்களை அப்படியே பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்விம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, குழந்தைங்களை ஸ்விம் பண்றதுக்கு மேல இருந்து பேரண்ட்ஸ் கை பிடிச்சிட்டு நிப்பாங்க. அவங்க நீந்துவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. நீந்தும் போது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. பட் ரொம்ப உள்ள டீப்பா போயிடக்கூடாது அப்படின்றக்கா கையை பிடிச்சுக்குவாங்க பேரண்ட்ஸ். அது மாதிரி லார்ட் சிவாவோட பிளெஸிங்ஸ் வந்து அப்படி இருக்கு. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ஃபேஸ் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்க போகும்போது அவங்க வந்து உங்களுக்கு அப்படியே கை கொடுத்து ஹெல்ப் பண்றாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து லார்ட் சிவா நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, எதுவும் என்னோடது இல்லை, எல்லாம் உன்னோடது. ஓம் நம சிவாய. தேங்க்யூ.